கவரி பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி 21,600க்கு மேலே போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுக்கு முற்படலாம், யோசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு குருஜி நம்ம கிட்ட ஷேர் பண்ண போகிறார். அதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கார். ஸோ லெட்ஸ் வெல்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சனிக்கிழமை நம்ம சேனலுடைய மெம்பர்ஸ்க்காக ஒரு ஜூம் மீட் இருக்குது. ஸோ மெம்பர்ஸ் எல்லாருமே ரெடியாக இருங்க. மார்னிங் 11:30 டைமில் வச்சுக்கலாம் அப்படின்னு குருஜி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதனால் மெம்பர்ஸ் வந்து ரெடியாக இருங்க இந்த லைவ் மீட் அட்டன் பண்ணுறதுக்கு. நம்ம எல்லோரும் ஜாலியாக பேசுவோம். இந்த சாட்டர்டே மட்டும் இல்லை, ஒவ்வொரு சாட்டர்டேயும் அதே டைமில் வந்து மெம்பர்ஸுக்காக கண்டக்ட் பண்ணலாம் ஒரு லைவ் ஷோ த்ரூ மேபி ஜூமோ இல்லைடா கூகுள் மீட் மூலம். ஓகே, பட் அதில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்லாம் இருக்காது. ஜென்ரலாக வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ஓகே, ஸோ இப்போது 21,663 அப்படின்னு இந்த வீடியோ ஷூட் பண்ணுற டைமில் நிஃப்டி நிற்கிது. சொன்னோன்னே 2 பாயிண்ட் குறைஞ்சிருச்சு, 62 ஆயிடுச்சு. சரி, ஸோ இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து 3x ரிட்டர்ன் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன்லாம் இருக்கும். சில பேர் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுறது இன்னும் மேலே போகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் என்ன டிசிஷன் எடுக்கலாம் சார்? சரி, இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இது வந்து நம்ம வியூவர்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து இதில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லாட்டா உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் கூட இருக்கும், அதை கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம், நாங்கள் கூட தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இதில் வந்து ஒருத்தர் சொன்னது தான் ஃபைனாலிட்டின்னு சொல்ல முடியாது, அதான் வேத வாக்குன்னு கூட எடுத்துக்க முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஏன்னா எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. மேபி சம் பீப்புள் ஃபியூ இயர்ஸாக இருக்கலாம், சில பேர் டிகேட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அவங்களுடைய வியூஸ் கூட நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக கூட நான் கூட ரொம்ப ஆசைப்பட்றேன், எப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணுறது. இன்னொரு 3-4 மந்த்ஸுக்கு இது மாதிரி ஹைலி ஸ்பெக்குலேட்டிவ் தான் இருக்கும். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கூட ஒரு பேட் இன்ஃபர்மேஷன், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாலிகேப் பாருங்க, ஒரு பேட் நியூஸ். நேற்று ஒரு 500 rupees நாக் டவுன் ஆச்சு, இன்றைக்கி ஒரு 1000 rupees கிட்ட நாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கம்பெனி ஷேர் 3,900 5,500 அது மாதிரி இருந்தது. நம்ம கூட நிறைய வீடியோ போட்டோம் அதை பற்றி. ஸோ 3x 4x அந்த மாதிரி வித்தின் ஒரு 1.5 years 2 yearsல போனதை பற்றி நம்ம போட்டிருக்கோம். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. அண்ட் ஸோ அதனால் பட் ஆனால் ஒரு இது மட்டும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகணும் அப்படின்னா எவ்வளோதான் ஒரு கம்பெனி வந்து பேடாக பண்ணியிருந்தாலும் இல்லைனா பேட் நியூஸ் இருந்தாலும் இது வந்து ஜென்ரலாக அஃபெக்ட் ஆக போகிறதில்ல ஷேர் மார்க்கெட்டுக்கு. அப்போ ஷேர் மார்க்கெட் எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா மேக்ரோ ஈவெண்ட்ஸ் தான் அதை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணணும். ஒரு இன்ஃப்ளேஷன் டேட்டாவாக இருக்கலாம், இல்லாட்ட ஒரு ஜிடிபி இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லாட்ட ஒரு பேட் எலெக்ஷன் இதாக இருக்கலாம், ஒரு ராங் பாலிசி, இது ஒரு வாராக இருக்கலாம், இல்லாட்டா அமெரிக்காவில் வந்து ஒரு பேட் மூவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து சிவியர்லி அஃபெக்ட் பண்ணும் ஷேர் மார்க்கெட்டை. இல்லாட்டா ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் சொல்கிறோம்ல, லைக் வந்து ரீசெண்டாக வந்த இது மாதிரி கோவிட் மாதிரி. ஸோ அதர்வைஸ் மேக்ரோ ஈவெண்ட்டை தவிர மைக்ரோ ஈவெண்ட்ஸ் வந்து ஹோல் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகாது. மேபி ஒரு பர்டிகுலர் ஷேர் அஃபெக்ட் ஆகலாம், இல்லை ஒரு செக்டாராக வந்து அஃபெக்ட் பண்ணலாம் அந்த இது. ஸோ அதனால் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மேக்ரோ ஈவெண்ட்ஸ் தான். அதனால தான் நான் திருப்பி போய் நம்ம வந்து நிறைய வீடியோஸில் வந்து இந்த மேக்ரோ ஈவெண்ட்ஸை பற்றி நம்ம அடிக்கடி பேசுகிறது உண்டு. ஏன்னா அதுதான் பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணும். பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணலாம். ஸோ கம்மிங் டு த சப்ஜெக்ட், இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக வந்து நாட் ஃபார் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். சப்போஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னால் நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு 5 to 7 years வந்து ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனியை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறவங்களுக்கு வி கேன் கால் இட் எஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னு சொல்லலாம். அவங்க வந்து இந்த மாதிரி ரீபேலன்சிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணிட்டீங்க, அதில் வந்து ஒரு 7 yearsஆக நான் மெயின்டைன் பண்ண போகிறேன் அந்த ஷேரை அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அது டெஃபினட்டாக நீங்கள் ஜெயிச்சு தான் ஆக போகிறீங்க அந்த ஷேரில். இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இது வந்து அஃபெக்ட் ஆகவே போகிறதில்ல. ஏன்னா ஒரு 7 yearsன்னு சொல்கிறதே 2 சைக்கிளாக அது பார்த்துருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு அப்பு ஒரு டவுனு திருப்பி ஒரு அப் அண்ட் டவுன் அப்படி பார்த்துருவீங்க. அதனால் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்டு இது வந்து ஒன்லி ஃபார் அதர் டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 3 yearsக்குள்ளே நான் மாற்றிடுவேன், இல்லாட்டா ஒரு 2x வந்தோடனே மாற்றிடுவேன், இல்லாட்டா ஒரு 3x போனோடனே நான் அதை அந்த கம்பெனி அந்த இதில் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்காக போடப்பட்ட வீடியோ தான் சொல்லலாம் இந்த இது.
ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நானே இதை பற்றி சொல்கிறதுக்கு பார்த்தா உங்களுடைய வியூ என்ன, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரீசனபிளி ஹையாக தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா நியர்லி அபவுட் 22% PE இருக்குது. ஸோ முன்னாடி இருந்தது 15-16 இருந்தது 1 இயர் பேக்கு. இன்றைக்கி 22 PE. தெர் இஸ் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இட் சீம்ஸ் டு பி ஒரு ஹையர் சைடாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்தியாவிலே வேர்ல்டு ஓவர் பார்த்தீங்கன்னா நம்ம தான் செகண்ட் ஹையஸ்ட், நாஸ்டாக் நம்பர் 1 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹை பொசிஷனில் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய ஐடியா. இப்போது எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கோ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஷேர்ஸை விற்றுட்டு அதை அப்படியே தூக்கி ETF இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட சரி, நான் வந்து ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் மூவ் அப்படின்னு சொல்லுவேன். ETF வந்து எப்போ வேணால் வாங்கலாம். ஈவன் இந்த ஷேர் மார்க்கெட்டே டவுன் ஆகிறப்ப எவ்வளோ பர்சன்டேஜும் அந்த லெவலுக்கு தான் குறைய போகுது. ஒன்லி திங் அந்த லிக்விடிட்டி ஜாஸ்தி இருக்கிற ETF-ஆக பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி, இல்லாட்டா அந்த PE அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப குறைச்சிருக்க ETF-ஐ பார்த்து வாங்கிட்டோம்னா பெட்டர். அண்ட் எனி டைம் வாங்கிட்டே இருக்கலாம். அது வந்து எவ்ரி ஃபாலுக்கு வாங்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்டாக்ஸை டெஃபினட்டாக திங்க் பண்ணலாம் நம்ம. அது வந்து ஒரு குட் மூவ். நான் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எந்த ஷேரை விற்கலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு லிமிட் வச்சுருப்பீங்க எப்பொழுதும். ஒரு 30%, 50%, இல்லாட்டா ஒரு 1 டைம் 2 டைம்ஸ் ஏறிடுச்சு அப்படின்னு ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்பீங்க ஒரு ஷேருக்கு. அந்த இது ரீச் ஆகிடுச்சுன்னா, ப்ரொவைடட் அது வந்து ரொம்ப ஓவர் வேல்யூவேஷனில் இருந்துச்சுன்னா தென் வந்து அதை திங்க் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்டர்னேட் ஒன்று ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, ஏன்னா அந்த பணத்தை என்ன பண்ண போகிறீங்க, அதுதான் முக்கியமானது. நீங்கள் சொன்னீங்க ETF-ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு, அது கூட குட் மூவ் தான் டெஃபினட்டாக. இன்னொரு அதர் ஸ்டாக்ஸ்லாம் என்ன, எந்த ஏரியா பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கி கரண்ட்டாக பேசப்படுறது விச் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு 5 வருஷத்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற போகிற ஏரியா பார்த்தீங்கன்னா லைக் இன்ஃப்ரா, தென் டிஃபென்ஸ், ரயில்வேஸ், ஈவன் பவர் கூட பார்த்தீங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலி ரெனியூவபிள்ஸ். இந்த ஏரியாவில் இருக்க ஷேரை ஃபஸ்ட்டு விற்கவே கூடாது. ஓகே, ஆனால் மித்த ஏரியாவிலேருந்து நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா அந்த பணத்தை இதில் கூட இந்த ஏரியாலேயே அதுலேயே பெஸ்ட் கம்பெனிஸ் என்னன்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஒரு குட் மூவாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த தீம் வந்து டெஃபினட்டாக இதாக போகிறதில்ல. எந்த வித இது வந்தாலும் ரீசனோ காரணம் வந்தால் கூட, ஒரு டிப் ஆனால் கூட இது வந்து பவுன்ஸ் பேக் ஆகும் குயிக்காக அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ விற்றிங்கன்னா தெர் இஸ் ரீபேலன்சிங் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, இன்ஃபாராலேயோ இந்த 5 தீம்லேயோ நீங்கள் டெஃபினட்டாக வந்து ரீபேலன்சிங் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதுலேருந்து இப்போ வர பணத்தை வந்து இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து ஏன்னா வெரி எசென்ஷியல். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே போயிடக்கூடாது. அண்டு ஷேர் மார்க்கெட்டில் தான் இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக அதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். அதையே நம்ம படிச்சுட்டு இருக்கணும். நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணணும். நீங்கள் விற்கும்போது தான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் டபுள் ஆகும். ஏன்னா அதில் வந்து 2-3 தப்பு பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து ஏதாவது ஒன்று கற்றுக்க முடியும். நீங்கள் விற்காமே இருந்தீங்கன்னா கூட கற்றுக்கிறதுக்கு சான்சஸ் இல்லாமல் போயிடும். அதனால் வந்து கரண்ட்லி நல்லா பேசப்படுற தீம் அண்ட் அதுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸ் டெஃபினெட்லி நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தீமில் கூட அதில் போடலாம். இது வந்து என்னுடைய திங்கிங் ஆன் தட். நானும் அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் இன்னொன்று இது கூட சொல்லுவேன். இப்போ கூட பாருங்கள், நீங்கள் வந்து ஜெரோதா அக்கௌண்ட்டை வச்சுக்குவோம், நம்ம அதில் எடுத்து பார்ப்போம். நீங்கள் இந்த பிட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது. அது என்னென்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கும். அப்புறமேல ஒன்மோர் ட்ரெஷரி பில்ஸு கூட இன்றைக்கி அவைலபிள். அது வந்து 90 days. ஸோ ஒரு டெம்பரவரியாக நீங்கள் பார்க் பண்ணோன்னா ஈவன் எஃப்டியோட ஸ்லைட்லி பெட்டர் ரேட்டு கொடுக்குது. அது ஒரு 1 to 1.5% ஜாஸ்தி கொடுக்குது. அது வந்து ட்ரெஷரி பில்ஸுங்கிறது கவர்மெண்ட்டோட இது ஹைலி செக்யூர்டு, கவலைப்பட வேண்டியதில்லை. அதில் வந்து பிட் பண்ணலாம் நீங்கள். ஓகே, ஆனால் அது அது பார்த்துக்கிட்டே இருக்கணும், நீங்கள் ஃபாலோ இருக்கணும். அதில் பிட் பண்ணி இருக்கனால சான்சஸ் சம்டைம்ஸ் அலாட் பண்ணாமல் போனாலும் இருக்குது, சான்சஸ் இருக்குது. அதில் கூட ட்ரை பண்ணலாம் ஒரு இதுக்காக. ஏன்னா அது ஒரு ரெகுலர் ரிட்டர்ன் கிடைக்கும். ஏன்னா ஒரு 3 months பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து நிறைய திங்ஸ் வந்து ரொம்ப கிளியர் ஆகிடும். என்னென்னா எலெக்ஷன் பற்றி நம்ம கிளாரிட்டி கிடைக்கும்.
அப்புறமேல அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய போதா இல்லையா, அங்கே ரிசெஷன் எப்படி இருக்க போகுதுங்கிறத ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த டைம் வரைக்கும் நீங்கள் அதில் போய் பார்க் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி அவென்யூஸ் ஆர் பிளென்டி. அஃப்கோர்ஸ் சில பேர் வந்து டெட் ஃபண்ட்ஸை பற்றி கூட திங்க் பண்ணுவாங்க. எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை, அதனால் வந்து அதை பற்றி நான் பேச விரும்பலை. பட் ஆனால் இந்த ட்ரெஷரி பில்ஸ் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் டெட் ஃபண்டு தானே. ஆனால் ஹைலி லிக்விடு அண்ட் வித்தின் 3 months யூ கேன் கெட் பேக் யுவர் மணி. ஆனால் அந்த இது வரைக்கும் அந்த டேர்ம் முடிகிற வரைக்கும் அதில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இது கூட அதர் இது. அப்புறம் வந்து ரீட்டு, என்பிஎஸ், அது கூட இஸ் வெரி குட் சஜஷன்ஸ். ஐ வில் சே தட். ஏன் அப்படின்னா இந்த ரீட்டு கூட ஆல்மோஸ்ட் லைக் டெட் ஃபண்ட்ஸ் மாதிரி தான். லோவஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு இன்றைக்கி எல்லாமே. ஸோ அது பவுன்ஸ் ஆகி வர்றதுக்கு இன்னும் டைம் ஆகும். செபியோட ரூல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணோம், அப்போ தான் நடக்கும். அண்டு கூடிய சீக்கிரம் அவங்களும் அதை வந்து தே வில் லுக் இன்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்டு அதில் வந்து இப்போ பார்க் பண்ணிங்கன்னா கூட ஒரு வித்தின் அ மந்த்து கூட யூ கெட் சம் ரிட்டர்ன். ஏன்னா இப்போ இந்த ரிசல்ட்ஸ் வரப்போகுது, Q3 ரிசல்ட்ஸு, அதில் கூட ஒரு 3 to 4 rupees ஆர் 5 rupees வரைக்கும் பர் ஷேர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது கூட ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். என்பிஎஸ் பற்றி சொன்னீங்க. என்பிஎஸ் வந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை. சரி, அப்புறமேலே மார்க்கெட்டை ரொம்ப நல்லா ஆன உடனே ஒரு கிளாரிட்டி கிடைச்சோன்னா பை ஜூனில் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போது வந்து நீங்கள் என்பிஎஸ்சில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் என்பிஎஸ்சில். ஏன்னா இட்ஸ் அ மந்த்லி பேமெண்ட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 500 rupeesலேருந்து ஒரு 10,000 rupees நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்கன்னு ஒரு கோல் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மந்த்லி. இப்போ வந்து அதை 500 rupeesங்கிறத நீங்கள் ஒரு 2,000 rupees ஆக்கிட்டு அப்புறமேல என்ன பண்ணலாம், இந்த கிளாரிட்டி கிடைச்சோன்னே ஜூன் ஜூலை அந்த டைமில் கிளாரிட்டி கிடைச்சோன்னே நீங்கள் வந்து அங்கே 10,000 ஹை வச்சுருக்கீங்களா, இந்த 2,000ங்கிற திருப்பி 500 rupeesக்காக கொண்டாந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஐடியா. அது கூட இட்ஸ் அ குட் மூவ். ஏன்னா அது அவங்களும் இந்த ஷேர் மார்க்கெட்டை தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதே மார்க்கெட்டு தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவங்களும் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு 200 companies த டாப் கம்பெனிஸில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால் லாட் ஆஃப் சேஃப்டி இருக்குது. அண்ட் மறுவார் இட்ஸ் அ லாங் டென்யூர் இருக்குது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த மைனர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் அந்த மாதிரி ஷேர்ஸை அஃபெக்ட் ஆகாது, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி அஃபெக்ட் ஆகாது நான் ஃபீல் பண்ணுறேன். அதுவும் ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அடுத்தது உங்கள் ஏரியாவுக்கு வந்துடுங்க, சோலாருக்கு. சோலாரில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் இந்த இடத்துல உகந்தது அப்படின்னு. அது கரெக்டு. அதாவது நான் சொல்லலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீங்களே சொல்லிட்டீங்களா, ஹிண்ட் கொடுத்துட்டீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து எவர் கிரீன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இந்த சோலார் ரூஃப் டாப் தான் எவர் கிரீன் இன்வெஸ்ட்மெண்ட். அது அண்டு நாட் ஃபார் த சேக் ஆஃப் என்வாயன்மெண்ட்டுக்காக இல்லை, நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்க்கும் அது ஒரு ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்டு நான் எங்கள் வீட்டில் போட்டேன், நம்ம ஆஃபீஸ்லேயும் இருக்கவங்களுக்கு தெரியும், அதே மாதிரி மித்தவங்க ஆஃபீஸ்லேயும் நான் போட்டுட்ருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து ஷார்ட்லி வித்தின் ஒரு ஃபியூ டேஸில் ஒரு 10 megawatt வரைக்கும் நாங்கள் சைன் பண்ண போகிறோம் அக்ரிமெண்ட் அந்த சோலார் சைடில். ஸோ இந்த ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் நெகோசியேஷன் ஆன் தட். அஃப்கோர்ஸ் அந்த ஃபண்ட்ஸில் வந்து நிறைய வந்து லோன் கம்பனண்ட் இருக்குது அதில். ஸோ அதனால் இது வந்து வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். அண்டு எஸ்பெஷலி இந்த சோலார் ரூஃப் டாப் ஃபார் ஹோமுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து நான் வந்து லோவர் சைடில் தான் சொல்கிறேன். 20% ரிட்டர்ன் இருக்குது. அண்டு ஹையர் சைடில் லிட்டில் மோர் லக்கியாக இருந்தீங்கன்னா அதுக்கு மேலே கிடைக்கும். எந்த இதில் வந்து இந்த லெவலுக்கு ரிட்டர்ன் கிடைக்கவே கிடைக்காது. ஈவன் ஷேர் மார்க்கெட்டில் கூட த பெஸ்ட் இன்வெஸ்டர் நம்ம வாரன் பஃபெட் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு 16-17% தான் ரிட்டர்ன் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் அதுக்கு மேலே இது கிடைக்கிறப்ப இதோட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னவா இருக்க முடியும். இது ஒரு பேசிவ் இன்கம், இதை எல்லாரும் அடாப்ட் பண்ணோம். ஒரு ஸ்மால் மணி இருந்தாலே போதும், அதை வந்து நல்லா பிளான் பண்ணி எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒன் மோர் ரீசன் என்ன சொல்லுவேன்னா, முன்னாடி வந்து 28 ரூபா இருந்தது ஒரு வாட். ஓகே. இன்றைக்கி 18 ரூபாலேருந்து 20 ரூபாக்குள்ளே வாங்கலாம். 10 ரூபாய்க்கு குறைஞ்சிச்சு. ஸோ பாருங்கள், நீங்களே 30% ட்ராப்பு. ஸோ 30% ட்ராப்புங்கிறதே உங்களுக்கு ஃபினாமினலாக ரிட்டர்ன் கொடுக்குறோம். நான்லாம் சொல்லுவேன் 3.5 years 4 yearsல நீங்கள் போட்ட பிரின்சிபலில் வந்து கிடச்சிருவோம் அப்படின்னு சொன்னேன் நான். இப்போ ஒரு 6 மாதம் குறைச்சிக்கோங்க அந்த இதில். அந்த இதுலேயே உங்களுக்கு அந்த பிரின்சிபல் ஃபுல்லாக உங்களுக்கு கிடச்சிரும்.
நம்ம தோ இந்த சோலார் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அவுட் ஆஃப் த பர்வியூ ஆஃப் த இது இருந்தால் கூட ஷேர் மார்க்கெட்டு இருந்தால் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த இதில் வந்து ஒரு நாலேஜ் கேதர் பண்ணிங்க இல்லாட்டா அதோட ரிட்டர்னை நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா அப்போ வந்து எந்த லெவலுக்கு ரிட்டர்ன் இந்த மாதிரி சிமிலர் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நாலேஜ் கூட அதுலேருந்து கிடைக்கலாம். ஓகே. ஸோ அதனால் வந்து கீப் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓப்பன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோலாரில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் இட்ஸ் அ வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அங்கே வந்து டிஸ்இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஷேர் மார்க்கெட்டில் சம் ஷேர்ஸை விற்கும்போது இதில் கூட திங்க் பண்ணலாம். ஒரு ஸ்மால் அமௌண்ட் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து இப்போ மினிமம் என்ட்ரி லெவலே உங்களுக்கு எப்படியும் வந்து ஒரு 50,000 to 75,000 கிட்ட வந்துடும். 75,000 1 கிலோவாட் போட்டிங்கன்னா கூட. அண்டு அது ஸ்லோவாக வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அந்த 75,000 வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து சோலார் பேனல் வித் ஒரு பெட்டர் ஹையர் ரேட்டிங் இன்வெர்ட்டர் போட்டுக்கிட்டு அப்புறம் உங்கள் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்தப்பல ஆட் பண்ணிகிட்டே போகலாம். எவ்ரி 6 months அண்ட் 1 yearக்கு ஆட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வித்தின் ஒரு 2 yearsக்குள்ளே உங்களுடைய என்டையர் ஹவுஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸை அதை மீட் பண்ண முடியும். ஸோ அதுலேருந்து ஒரு 3 to 4 yearsல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து 80% வந்து சேவிங்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நாளைக்கு ஒன்று வாங்க போகிறீங்க, 2 வீலரோ 4 வீலரோ, அண்டு அது ஃபுல்லாகவே இதுலேருந்து பவர் டேப் பண்ண முடியும். நான் சொன்ன லாஸ்ட் இயர் இந்த மெசேஜை வச்சுக்கிட்டு என்னுடைய பிரதர் வந்து அவர் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணார். ஓகே. பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு அதுலேருந்து ட்ராப் பண்ணிக்கிறாரு. ஏற்கனவே எலக்ட்ரிசிட்டி பில்லு அவருக்கு ட்ரெமெண்டஸாக குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து அதுக்கு ஓவர் அண்ட் அபவ் தட் இப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் 4 வீலர் வாங்கினனால இப்போ ஃபர்தர் அதுலேருந்தே டேப் பண்ணிக்கிறாரு. ஓகே. இன்னொரு 3 to 4 yearsக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் ஆகிடும். அண்ட் சிக்னிஃபிகன்ட் சேவிங்ஸ் இருக்க போகுது ஆன் தட் அக்கௌண்ட்டு. அந்த பாசிவ் இன்கம் இது நெக்ஸ்ட் 20 yearsக்கு இது ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அண்டு அஃப்கோர்ஸ் ஒரு டிக்ரடேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த 20 years வரைக்கும் ஒரு பாசிவ் இன்கம் அந்த சோர்ஸ்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. அதுதான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷார்ட் டேர்ம் எப்படியில் கூட போட்டு வச்சுக்கலாம் அந்த படத்தை எடுத்து. ஸோ ஷேரை விற்கிறது மட்டும் எந்த ஸ்டாக்கெல்லாம் ஓவர் வேல்யூடாக இருக்குது, பி ரேஷியோ இதுக்கெல்லாம் ஹையாக இருக்குது அப்படின்றத பார்த்து அதை நீங்கள் விற்றுட்டு அல்டர்னேட்டிவாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு குறித்து சொல்கிறார். அப்புறமேலே நீங்கள் பி ரேஷியோ பற்றி சொன்னீங்க. எப்படி ஓவர் வேல்யூடு ஷேர்னு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நான் ஒரு ஷேர் வாங்கிட்டேன், 2 times மேலே ஆயிருக்கு இல்லை 3 times மேலே ஆயிருக்கு. நீங்கள் வாங்கினப்போ என்ன பிஇ இருக்குன்னு பாருங்கள், இப்போ என்ன பிஇ இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது அன்ஜஸ்டிஃபையபிளாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், பிஇ வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதர் அந்த கம்பெனியோட பிஇனால ஹையராக இருக்கலாம், இல்லாட்டா அந்த செக்டார் பிஇ கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா அப்போ தான் அதை விற்கணும். ஓகே. சப்போஸ் வாங்கின பிஇயோட இப்போ ஈவன் 2 times ஆனோடையும் அவங்க வந்து பிஇ வந்து ரீசனபிளாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ரீசனபிள்னா ஒரு 25-30க்குள்ளே இருந்துச்சுன்னா அது விற்கவே விற்காதீங்க. அந்த ஷேரை விற்கவே விற்காதீங்க. அது வந்து இன்னும் வளரும். ஏன்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டும் நல்லா மூவ் ஆகிருக்கு, அப்போர்டில் இப்போ மூவ் ஆகிருக்கு. அதனால தான் அந்த பியும் பெட்டராக இருக்குது. அதனால் வந்து அதை அந்த மாதிரி ஷேரை விற்காதீங்க. ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இன்னொன்று ஐடியா கூட இதில் இது பண்ணலாம். சப்போஸ் இப்போ 2 times ஆகிடுது உங்களுடைய நீங்கள் வாங்கின ஷேரு, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. உங்களுடைய எவ்வளோ ஆரம்பிக்கும் போது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க அந்த பணத்தை மட்டும் விற்கலாம். விற்றுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சோலார்லேயோ இல்லாட்டா அதர் ஐடியாஸ் சொன்னோமோ அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 3 monthsக்காக. அப்புறமேலே அகெயின் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு, இன்னும் ஜாஸ்தி கிளாரிட்டி கிடைக்கும் போது அப்புறம் திருப்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை திருப்பியும் ஹையாக ஆரம்பிக்கலாம். ஓகே சார், சூப்பர். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக காவேரி பிஸ்னஸ் எல்லாம் பார்க்க வந்திருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ப்ளஸ் ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி ப்ரீமியம் சப்ஸ்கிரைபராக ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு நான் ஒரு வீடியோலையும் சொல்கிறேன். அதை கேட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அவங்க எல்லாருக்குமே கோடானகோடி நன்றிகள். அண்ட் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருக்கவங்களும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணி அப்படின்னா நாங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். உங்களுக்கு புதுசாக இன்னும் நிறைய விஷயங்கள் எப்படி பெட்டராக கொடுக்கலாம், கண்டென்ட் எப்படி பெட்டராக கொடுக்கலாம், எப்படி இன்ட்ராக்ஷன் வைக்கலாம் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.